சம்பா ரவையில் வந்து சாதாரணமாக வந்து உப்புமா செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து சம்பா ரவை வந்து ஒரு 1/4 கிலோ பாக்கெட் வந்து நான் எடுத்து செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து ரவை வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கடலெண்ணெய் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், பட்டை, கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். கேரட் இருந்தால் கேரட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 3 பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மிளகாத்தூள் சேர்க்க போகிறது கிடையாது. கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பார்த்திங்கனாக்கா இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் வறுத்த சம்பா கோதுமை நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உதிரியாக வரணும். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கனாக்கா வெங்காய பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும்.